ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நல்ல ஜுரம், அதாவது குளிர் ஜுரம், மலேரியாவை குறிக்கும். இதை பற்றி பார்க்கலாம். நல்ல ஜுரம் அதாவது குளிர் ஜுரங்கிறது இச்சுரம் உண்டாவதற்கு முன்பே மயிர் சிலிர்த்து கண் குவிந்து கொட்டாவியும் வாந்தியும் எழும். பின்பு குளிரும் நடுக்கலும் உண்டாய் சுரம் காயும். அத்துடன் தலை நோய், கண்களில் நீர் வடிதல், வயிற்றுள் ஒருவித வேதனை, சில வேளை கழிச்சல் உண்டாதல், பித்தம் பித்தமாக வாந்தியாதல், சுரம் கொடுமையாக காய்தல், மயக்கம், வாய்ப்பிதற்றல் என்னும் குறிகளை காட்டி சுரம் விட்டுவிடும். மீண்டும் ஒரு நாள் மறுநாள் மேற்கூறியவாறே முற்குறிகளை காட்டி சுரம் வரும். இந்நாளில் சுரத்திலேயே 3 நாளைக்கு ஒரு முறை வருவதும் 4 நாளைக்கு அல்லது 9 நாளைக்கு ஒரு முறையாக வரும் சுரமும் உண்டு. மாடர்ன் கம்பேரிட்டிவ் வித் பேத்தோபிசியாலஜி, அதாவது நல்ல ஜுரம், மலேரியா பார்ப்போம். இச்சுரம் உண்டாவதற்கு முன்பே மயிர் சிலிர்த்து கண் குவிந்து கொட்டாவியும் வாந்தியும் எழும். up to 2 days before the onset of fever, prodromal symptoms such as sense of chillness, desire to strengthen limbs and yawn, vomiting may be experienced. பின்பு குளிரும் நடுக்கலும் உண்டாய் சுரம் காயும். அத்துடன் தலைநோய், கண்களில் நீர் வடிதல், வயிற்றுள் ஒருவித வேதனை, சிலவேளை கழிச்சலுண்டாதல், பித்தம் பித்தமாக வாந்தியாதல், சுரம் கொடுமையாக காய்தல், மயக்கம், வாய் பிதற்றல் என்னும் குறிகளை காட்டி சுரம் விட்டுவிடும். அதாவது ஃபீவர் வித் ஷெல் அண்ட் ஷிவரிங் டியூ டு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஹீமோசாயின் released from the rupture of RBC, headache, watery eyes, abdominal pain, vomiting due to delayed gastric emptying and gastric mucosal changes, diarrhea, high fever, அதாவது 39 to 41.5 degrees Celsius, dizziness, delirium, then the body temperature returns to normal. மீண்டும் ஒரு நாள் மறுநாள் மேற்கூறியவாறு முற்குறிகளை காட்டி சுரம் வரும். இந்நாளில் சுரத்திலேயே 3 நாளைக்கு ஒரு முறை வருவதும் 4 நாளைக்கு அல்லது 9 நாளைக்கு ஒரு முறையாக வரும் சுரமும் உண்டு. In P. knowledge fever occur every day. In Plasmodium vivax, Plasmodium ovale, Plasmodium falciparum fever occur every 3rd day. In Plasmodium malaria fever occur every 4th day. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ டேக்ஸ் அ பிளட் மீல், த மலேரியல் ஸ்போரோசாய்ட்ஸ் என்டர் ஹெப்படோசைட்ஸ் liver phase within minutes and then emerge in the bloodstream after few weeks. Merozoite rapidly enter erythrocytes where they develop into trophozoites and then into schizons over a period of days. During the erythrocytic phase of the life cycle, rupture of infected erythrocytes containing the schizon results in fever and merozoite release. The merozoite enter new red cell and the process is repeated, resulting in logarithmic increase in parasite burden. இப்போ மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரப்சர் ஆஃப் இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ் containing the schizon results in fever and merozoite release. The merozoite enter new red cell and the process is repeated, resulting in logarithmic increase in parasite burden சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மீகோசுரம், அதாவது மைக்கோசிஸ் ஃபங்காய்டஸ், அதை பற்றி பார்க்கலாம். இதில் உடம்பு முழுமையும் சிவந்து சுரமுண்டாம். அதனோடு வாந்தியாதல், வயிறு கழிதல், உடம்பெல்லாம் எரிதல், நமையுண்டாதல், தோல் தடித்தல், தலை சுற்றல், மயக்கம் என்னும் குறிகுணங்களும் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடர்ன் கம்பேரிசன் பார்க்கலாம். மேகோசுரம், அதாவது மைக்கோசிஸ் ஃபங்காய்டஸ், இதில் உடம்பு முழுமையும் சிவந்து சுரம் உண்டாகும். அதனோடு வாந்தியாதல், வயிறு கழிதல், உடம்பெல்லாம் எரிதல், நமையுண்டாதல், தோல் தடித்தல், தலை சுற்றல், மயக்கம் என்னும் குறிகுணங்களும் காணும். மைக்கோசிஸ் ஃபங்காய்டஸ்ல ஆல்சோ known as Alibert-Bazin syndrome or granuloma fungoides is the most common form of cutaneous T-cell lymphoma. It generally affects the skin but may progress internally over time. Symptoms include fever, rash, tumors, skin lesions, and itchy skin. The later stages involve the patches evolving into plaques distributed over the entire body. The advanced stage of mycosis fungoides is characterized by generalized erythroderma,
with severe pruritus and scaling. இப்போ mechanism பார்க்கலாம். The cause of mycosis fungoides is still unknown. However, there are a few current hypothesized causes of the disease. One of these hypotheses is that mycosis fungoides is caused by genetic and cellular signaling abnormalities. Examples of these abnormalities include clonal abnormalities and altered expression of adhesion molecules and or cytokines. Additionally, the disease is an unusual expression of CD4 T cells, a part of the immune system. These T cells are skin associated, meaning they are biochemically and biologically most related to the skin in a dynamic manner. Mycosis fungoides is the most common type of cutaneous T-cell lymphoma, CTCL, but there are many other types of CTCL, cutaneous T-cell lymphoma, that have nothing to do with mycosis fungoides, and these disorders are treated differently. விடாசுரம் and relapsing fever. இதை பற்றி பார்க்கலாம். விடாசுரம்னா இதில் சுரம் உண்டாகும் முன் காட்டும் குறிகளாகிய கண் சிவத்தல், நாவு வரலல், உலறல், நீர்வேட்கை, கை கால் நோதல் என்னும் குறிகுணங்களை காட்டி சுரம் பிறக்கும். அச்சுரம் சிறிது சிறிதாக மிகுந்து சுரம் இறங்காமலே சின்னாட்கள் வரை காய்ந்து பின்பு இறங்கும். இதற்குள் இது பல துன்பங்களையும் விளைவிப்பதுண்டு. சுரத்தின் வன்மைக்கேற்ப உடல் வன்மையும் கெடும். இதில் மாடர்ன் கம்பேரிசன் பார்க்கலாம். விடாசுரம், ரிலாப்சிங் ஃபீவர். சுரம் உண்டாகும் முன் காட்டும் குறிகளாகிய கண் சிவத்தல், நா உலறல், நீர்வேட்கை, கல்கால் நோதல் என்னும் குறிகுணங்களை காட்டி சுரம் பிறக்கும். Relapsing fever is a vector-borne disease caused by infection with certain bacteria in the genus Borrelia, which is transmitted through the bites of lice or soft-bodied ticks. Genus Ornithodorus. Most people who are infected develop sickness between 5 and 15 days after they are bitten. Some symptoms include sore throat, dehydration, thirst, muscle and joint aches. அஞ்சுரம் சிறிது சிறிதாக மிகுந்து சுரம் இறங்காமலே சில நாட்கள் வரை காய்ந்து பின்பு இறங்கும். இதற்குள் இது பல துன்பங்களையும் விளைவிப்பதுண்டு. சுரத்தின் வன்மைக்கேற்ப உடல் வன்மையும் கெடும். These symptoms usually continue for 2 to 9 days, then disappear. The cycle may continue for several weeks if the person is not treated. Severe fever, chills இதெல்லாம் occur ஆகும். Mechanism பார்க்கலாம். The infection is caused by various spirochete species of the Borrelia genus. Spirochetes are a unique species of bacteria that also cause syphilis, Lyme disease and leptospirosis. The fever relapses result from spirochetal antigenic variation. Relapsing fever, if untreated, may be fatal. நச்சுசுரம் இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அவஞ்சேர் விடமான் ஜுரந்தண்ணி நடைவை கேள கங்காயு நவஞ்சேர் கால்தான் மிக காயா நாக்கு வரலும் முளர்தலுண்டா முளர்ந்த பேரை கட்டி மிகவையே பிழையே நென சொல்லுன நிவந்த சந்து மொழிகளும் நெடி தாய்க்காயும் மமர்ந்திடு அமரும் விட்டு விட்டு லலு மதிகமாக வேயுந்துன் தமரு மவிகள் முரமயக்குன் தானே தெளியும் மிது தனக்கு கமரும் பொருந்தும். பொலிப்புரை. இது நஞ்சுத்தன்மையுடைய சிறு பூச்சி புழுக்களின் கடியால் வருவனவாகும். இந்நோய் கடித்த விடத்தில் வீங்கல், நமையுண்டாதல், எரிதல் என்னும் குணங்களையும் காட்டி உடல் முழுமையேனும் அல்லது முகத்திலேனும் நீர் கோத்து உப்புதல், சுரங்காய்தல், அதனோடு விக்கல், ஏப்பம், செரியாமை, பச்சை நிறத்தோடு வாந்தியாதல், மயக்கம், மூர்ச்சை என்னும் குறிகளையும் காட்டும். அன்றியும் கையிலும் காலிலும் சுரத்தை போல் சூடுண்டாகி நாவறண்டு உலரும்.
கண்டவர்களை எல்லாம் கட்டி அணைத்து நான் செத்து போய் விடுவேன் என்று அழுதல், கார் சந்தும் நோதல், பேச்சும் தடுமாறல், மிக்க சுரம், விட்டு விட்டு காய்தல், உடல் மிகுதியாக ஊதல், மயக்கத்தை உண்டாக்குதல், அம்மயக்கம் தெளிந்து மீண்டும் மயக்கம் உண்டாதல் ஆகிய குறிகளையும் காட்டும். நச்சுசரம் ஸ்னேக் பைட் இன்டியூஸ்ட் லியூகோஎன்சிஃபெலோபதி. கம்பேரிட்டிவ் வியூ வித் பேத்தோபிசியாலஜி பார்க்கலாம். இது வந்து நச்சுசரம்னா ஸ்னேக் பைட்டால் வரக்கூடியது. இந்நோய் கடித்த விடத்தில் வீங்கல், நமை உண்டாதல், எரிதல், அதாவது லோக்கல் செல்லுலைட்டிஸ் அண்ட் இச்சிங் இருக்கும். முகத்தில் ஏனும் நீர் கோத்து உப்புதல். முகத்திலேனும் நீர் கோத்து உப்புதல், சுரங்காய்தல், அதனோடு விக்கல், ஏப்பம், செரியாமை, பச்சை நிறத்தோடு வாந்தியாதல், மயக்கம், மூர்ச்சை என்னும் குறிகளையும் காட்டும். இஸ்கெமிக் இன்ஃபாக்ஷன் involving different arterial territories including brainstem infarction and acute disseminated encephalomyelitis. கையிலும் காலிலும் சுரத்தை போல் சூடுண்டாகி நாவரண்டு உலரும். அதாவது சிஸ்டமிக் ஹீமரேஜிக் manifestations due to disseminated intravascular coagulation with conception of clotting factors and renal failure. பேச்சும் தடுமாறல், மிக்க சுரம், விட்டு விட்டு காய்தல், உடல் மிகுதியாக ஊதல், மயக்கத்தை உண்டாக்குதல், அம்மயக்கம் தெளிந்து மீண்டும் மயக்கம் உண்டாதல், நியூரோலாஜிக்கல் deficits following vasculotoxic snake bite or either due to intracranial hemorrhage or subarachnoid bleed as a result of conception coagulopathy. நெக்ஸ்ட்டு வலியலல் ஜுரத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு ஹோப்பிங் ஸோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.